இந்த வருஷம் எவ்வளவு வேகமா போகுது இல்ல? நீங்களும் அதானே நினைக்கிறீங்க? ஆமாங்க. சோ ஜனவரி எப்படி போச்சுன்னே தெரியல, பிப்ரவரி எப்படி போச்சுன்னே தெரியல. சோ மார்ச் வந்து 10 நாள் கிட்டத்தட்ட போயிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரிதான் நாட்கள் அப்படின்றது வேகமா போயிட்டு தான் இருக்கு. யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த காலமும் சரி, இந்த நாளும் சரி காத்திருக்காது. கண்டிப்பா நமக்காக எதுவுமே காத்திருக்காது. சரிங்களா? நம்ம தான் அதை நோக்கி வந்து ஓடணும். ஏன்னா இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாட்கள்ல குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு 40 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ அப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 20 நாள்லயே வந்துட போகுது. சரிங்களா? அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம், அதை ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ இந்த காலகட்டத்துல நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன், அப்ப நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ளே நான் இவ்வளவு தூரம் படிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு பிளான் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் முக்கியமானதை படிச்சுட்டு டெஸ்ட் நிறைய போட்டு ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு எக்ஸாம்க்கு வந்து ப்ராப்பரா உங்களால போக முடியும். அதை விட்டு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிற நாட்களை சரியா பயன்படுத்துங்க. வெற்றின்றது நம்ம நோக்கி வரும்.